ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பற்றின ஒரு சம்பவம் நடக்குது. அட பாவிகளா, கடைசியில் வந்துட்டு விஜய் பார்வதியை நீ ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாமா? சூப்பர்மா, இது நல்ல தேவை தான் இந்த பொண்ணுக்கு. என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியல. என்னென்னா, நிறைய பேர் வந்து விஜய் பார்வதி ஏமாத்துகிற விஷயங்களை இங்கே பார்த்துருப்பீங்க. சுபிக்ஷா காயின் தரன் ஏமாற்றிருப்பாங்க, கமருதீன் அன்பை தரன் ஏமாற்றிருப்பார், திவாகர் கூடயே இருக்குன்னு ஏமாற்றிட்டு அவர் பாவம் என்ன ஏமாத்தினார், பிக் பாஸ் அமுச்சு விட்டார் பாவம். இது மாதிரி நிறைய விஷயங்கள், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, எக்கச்சக்கமான விஷயங்கள். அதேமாதிரி முன்னாடி வந்து விக்ரம் நல்லா பேசுவார், பின்னாடி ஏமாற்றுவார். அமித் நல்லா பேசுகிறாரு, பின்னாடி வேறு மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கேன். இப்போ 2 வாரமாக வந்து ரம்யா நல்லா பேசுகிறாங்களா, இன்றைக்கி ஆப்போசிட்டாங்க. அதானே, இந்த பொண்ணு வந்து தனியாக தானே இருக்கணும். எப்படின்னு கூடிய சீக்கிரத்தில் சாண்ட்ரா வைப்பாங்க. முன்னாடி வச்சுட்டாங்க, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அவங்களும் வைப்பாங்க. சரிங்களா, எல்லாருமே வச்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன். என்ன நடக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த தலை டாஸ்க்கு ரம்யா வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்ற விஷயங்களை வந்து விஜய் பார்வதி விக்ரமை வந்துட்டு புகழ்ந்து சொல்லிவிட்டு கடைசியில் வந்துட்டு விக்ரம் வரக்கூடாது, ரம்யா தான் வரும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க. அதுதான் அங்கே ஒரு பெரிய மாற்றமாக இருந்திருக்கும். அந்த ஓட்டை சப்போஸ் விக்ரம் போட்டிருந்தால் இந்த அம்மா வந்திருக்க மாட்டாங்க, விக்ரம் வந்திருப்பார். புரியுதுங்களா? அதனால தான் வந்துட்டு இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கும். விஜய் சேதுபதி கூட கலாச்சிருப்பார். அது எப்படி நீங்கள் ரம்யாவை சொல்லலாம், நாட்டு ஸ்டூடெண்ட் வேணா இருக்கும்போது எப்படி சொல்லலாம், விக்ரம் இருக்கும்போது எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு கலாச்சிருப்பார். சரிங்க, அங்கே ஒரு விஷயத்தை பண்ணாங்க. எப்படி சுபிக்ஷாக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, இந்த டாஸ்க்கு வின் பண்ணாங்களா, அந்த டாஸ்க் நடக்கும்போது விஜய் பார்வதி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது ஆதிரைக்கு. ஏன்னா ஆதிரை புதுசாக வந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. குறிப்பார்த்து விட்டுறாதன்னு சொல்லிட்டாங்களாம். இது அவங்க மனசு தச்சிருச்சான். நான் இதை யோசிக்கிறேன், என்னடா அது தலை டாஸ்க் முடிஞ்சவொடனே விஜய் பார்வதி போய் கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க, சுத்தமாக மதிக்கவே இல்லை. அவங்க முன்னாடி போய்ட்டு கனியை பிடிச்சி கட்டிப்பிடிக்கிறாங்க, சபரியை கட்டிப்பிடிக்கிறாங்க, அரோராவை கட்டிப்பிடிக்கிறாங்க. இவங்களுக்கு யாரெல்லாம் கெஸ்ட்டோ திவ்யாவை கட்டிப்பிடிக்கிறாங்க, விக்ரமை கட்டிப்பிடிக்க எல்லாரையும் பண்ணுறாங்க. இவங்கள மதிக்கவே இல்லை. என்னடா இது எங்கேயும் இடிக்குது. நான் கூட உங்களுக்கு அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதான்ட்டு. இப்போ தான் தெரியுது. அதுவும் பாத்ரூமில் வந்து தூக்கி விஜய் பார்வதியை போட்டாங்க. ஏன்னா இப்போ இங்கே வந்து புதுசாக ட்ரெண்டிங் என்னென்னா, சீசன் 9 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த தலையாக இருக்கவங்களுக்கு பிடிக்காத ஆட்களை தூக்கி பாத்ரூமில் போடுறது. அது நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. இப்போ போட்டவுடனே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, ரைட்டரா நம்ம மேலே ஏதோ காண்டில் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பிரிக்ஸு அந்த இது டைல்ஸ் வரும் பாருங்கள், அதை ஒட்டுறதுக்கு உள்ளே போகிறாங்க நம்ம ரம்யா. அப்போ இவங்க போயிட்டு சொல்கிறாங்க திரும்பவும், சூப்பர் டீலக்ஸ்லேருந்து டைரெக்டாக நீ வந்து கேப்டன் ஆகிருக்க, வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க. காதில் வாங்க மாட்டுறாங்க. பக்கத்தில் இருந்து அரோரா கிட்ட பேசுகிறாங்க, சுபிக்ஷா கிட்ட பேசுகிறாங்க, கண்ணி கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க ரம்யா. இவங்க என்ன பண்ணாங்க, விஜய் அப்புறம் கையை பிடிச்சி இழுத்து திரும்பி, ஏய் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னாங்க. என்னடி அப்படின்னா, அதான் நான் பார்த்தனே, வாழ்த்துக்கள்லாம் போதும், நான் நீங்கள் சொல்கிறத பார்த்தேன்ன்றாங்க. என்ன பார்த்துடி அப்படின்னா, அதான் ஆதிரை குறிப்பார்த்து பண்ணுன்னு சொன்னல, எல்லாத்தையும் பார்த்தேன். அடி பாவி, என்னடி இப்படி பண்ணுறேன் நீ வந்து இப்போது இதுக்கு சொல்கிறிய, நீ கேப்டனாக வர்றதுக்கு முதல் பெஸ்ட்டுன்னு சொல்லணுமே, அந்த பெஸ்ட்டு நான் தானே உனக்கு ஓட்டு போட்டேன், அதை மறந்துடாதம்மான்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அங்கேருந்து இவங்க கனி பல்ப் வாங்கினா பற்றியா, எப்படி பல்ப்பு நம்பி வந்தால் பல்ப் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கலாய்க்கிறாங்க. கடைசியில் இந்த அம்மா திரும்ப வந்து அன்புக்கு அங்களே போயாச்சு. போங்க நாங்கள் பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு வெளியில் வந்துட்டு ஒரே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரியுது, நேற்று வந்துட்டு அவங்க வந்து நீட்டிக்கணும்னு சொல்லும்போது இவங்க வந்துட்டு அரோரா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கும் போது ரம்யா வெளியே போவாங்கன்னு இவங்க சொன்னாங்களே, அதெல்லாம் மைண்டில் போட்டுட்டு இப்போ வந்து பழி வாங்குறாங்களாம். இந்த அம்மா ரம்யா வந்து விஜய் பார்வதி கெடுவார் கேடு நினைப்பார். கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுமா, ரம்யா நீ என்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியாதா, இவ்வளோ நாளே வந்துட்டு இந்த அம்மா பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து அண்ணன்னு சொல்லிட்டு சபரி ஏமாற்றிட்டு வந்தாங்க. இப்போ திரும்பவும் வந்துட்டு விஜய் பார்வதிக்கிட்ட கொஞ்சம் வந்துட்டு நட்பாக பழகிறமாக பழகி அவங்ககிட்ட அந்த ஓட்டு இந்த விஷயங்கள்லாம் வாங்கிட்டு இப்போ திரும்ப அன்புக்கு அங்கேயே போயிட்டாங்க. என்ன குழப்பம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு சில பேர் திருந்த மாட்டாங்களா, திருந்தரமாக நடிச்சுட்டு திரும்ப வந்து அதே இதில் தான் போய் மாட்டுவாங்களே. ஆனால் பாவம் அவங்கள நம்பி தான் எந்த பொண்ணு ஏமாந்து போயிடுச்சு. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.